நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து அதாவது என்டி ஸ்கேனில் வந்து எனக்கு ஸ்கேன் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் எனக்கு டபுள் மார்க்கர் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் வந்து எனக்கு டவுன் சிண்ட்ரம் வந்து ரேக்ஸியோ வந்து 1 to 12 வந்துருந்துச்சு. அதாவது 12 ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு ப்ரெக்னென்சி வந்து இப்படி பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரம் இருக்குது அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து வீடியோ போட்டேன். நான் என்ன நினச்சி வீடியோ போட்டேன்னா அது எனக்கு மட்டும்தான் இருக்குது போல், வேறு யாருக்கும் இல்லை, அந்த மாதிரி தான் நான் நினச்சி வீடியோ போட்டேன். ஆனால் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது தான் தெரியுது என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த இஷ்யூவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கூட இந்தளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இந்தளவுக்கெல்லாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து எதுக்காக வந்து நமக்கு இவ்வளோ இஷ்யூ வருதுன்னு எனக்கு புரியலை. நான் உங்களுக்கு என்னோடய ரிப்போர்ட் காமிக்கிறேன். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டீங்க, நிறைய எனக்கு வந்து சொன்னீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுலேயும் சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நானும் வந்து என்ஐபிடி டெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் நானும் வந்து அமினோசென்டிஸ் டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போது சாதாரணமாக ஒரு டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுக்கு 2000 ரூபா வாங்குகிறாங்க. இதுவே வந்து என்ஐபிடிக்கு வந்து 15000 ரூபா வாங்குகிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த அமினோசென்டிஸ் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் என்னோடய கெஸ்ஸு 40000 ரூபா. ஆனால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த கமெண்ட்ஸு இந்த மாதிரியான ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு பார்த்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் தோணுது, இது ஏதாவது ஸ்கேமாக இருக்குமா? எனக்கு அது வந்து கரெக்டாக அதை வந்து சொல்ல தெரியல. பட் என்னோடய இது வந்து அது எப்படி ஒரு டெஸ்ட்டில் இப்படி வருது, அடுத்த டெஸ்ட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒருவேளை இதை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது பண்ணணுன்ட்டு அவங்க பண்ணுறாங்களா, இல்லை குழந்தைங்க தானே அப்படின்னு வச்சு நம்மளை எமோஷ்னலாக இதை வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ ஓகே, ஃபினான்ஷியலாக எல்லாம் இருக்கிறவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ரூபாய்க்கும் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இது வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக இருக்கா? எனக்கு எதுவுமே இதை பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் பிரியா ராமன்னு சொல்லி, அவங்களுக்கும் வந்து இப்படி பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன என்ஐபிடி டெஸ்ட்டு ரிசல்ட் வரலன்ட்டு. என்ஐபிடி அந்த ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வரும் சிஸ்டர், நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. அம்மா எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அம்மா வந்து ரொம்ப டவுன் ஆகி என்னாகுமோ அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேபியும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. என் குழந்த நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கனோ அதே மாதிரி என் குழந்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புங்க. நான் உங்களுக்கு வந்து என்னோடய என்ஐபிடி டெஸ்ட் ரிசல்ட்டு எல்லாமே காமிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து நான் லாஸ்ட்டாக எப்போ கொடுத்துருந்தேன்னு சொன்னால் மார்ச் 2 வந்து எனக்கு என்டி ஸ்கேனில் வந்து பிளட் அது என்டி ஸ்கேன் முடிச்சுட்டு டபுள் மார்க்கர் டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு ரிப்போர்ட் காமிக்கிறேன் கீழே. இதில் பாருங்கள், எனக்கு வந்து டவுன் சிண்ட்ரம் வந்து 112 இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது வந்து பாசிட்டிவ்னு வந்தோடனே எனக்கு டாக்டர் வந்து சொன்னது எப்பயும் போல், வினிதா கொஞ்சம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வாங்க, நான் அவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. போனோம், டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியும் அதே டாக்டர்கிட்ட தான் பார்க்குறேன், செகண்ட் ப்ரெக்னென்சியும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்னோடய ஹெல்த்தை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ஐபிடி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, என்ஐபிடி டெஸ்ட்டு சாம்பிள் நான் எப்போ கொடுத்தேன்னா 13th March 2026 கொடுத்தேன். எனக்கு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 15 days ஆச்சு. அப்போ இதுக்கு நான் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு 15,000 வந்து பே பண்ணேன். 15000 ரூபா இந்த என்ஐபிடி டெஸ்ட்டுக்கு வந்து நான் பே பண்ணி எனக்கு அந்த 15 days வந்து என்னால் நார்மலாக கூட இருக்க முடியல. நான் என்ன பண்ணேன், உண்மையாக சொல்கிறேன், நான் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 நான் எந்திரிச்சு
பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் இது வேண்டி. நான் இன்ன வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 15 டேஸ் கழித்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. நான் டாக்டருக்கே டிரெக்டாக கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுட்டேன். எனக்கு வந்து டென்ஷன் தாங்க முடியல. அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க, வினிதா எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா குரோசமும் நாம் செக் பண்ணோம், எல்லா குரோமோசமும் செக் பண்ணோம், எல்லாமே வந்து லோ ரிஸ்கில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, நீங்கள் பேபியை கண்டினியூ பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அது வரைக்குமே அழுதேன். பட் நாம் அழுறதுனால அது என்ன ஆகிருப்போது, ஏதாவது சேஞ்ச் ஆகிருப்போதா? நாம் ஸ்ட்ராங்காக இருக்கத்தான் நமக்கு எல்லாமே நல்லா தான் கிடைக்கும். சரி, இதுதான் என்னோட NIPT டெஸ்ட் ரிசல்ட்டு. எல்லாமே வந்து லோ ரிஸ்க்குன்னு வந்துச்சு. இதில் வந்து 21 22 குரோமோசம் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு லோ ரிஸ்க்குன்னு வந்திருக்கு. அதனால் டாக்டரும் சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் இந்த பேபியை ஹாப்பியாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு போனதுக்கப்புறம் சரி இதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் சில பேர் வந்து NIPT டெஸ்ட்டு கூட டாக்டர் வந்து சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக வந்து அமினோ சென்சிட்டிவ் டெஸ்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல, நீங்கள் எவ்வளோ பே பண்ணி அந்த டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு. என்னோடய கெஸ்ஸிங் இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய நாத்தனார் இப்போ ரீசெண்டாக எடுத்தாங்க, அதுக்கு வந்து 40,000 ரூபா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். யாருமே பயப்படாதீங்க, டபுள் மார்க்கர் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சேன்ட்டு பயப்படாமல் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுங்கள். நானும் உங்களை எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷனாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.